மக்களே செகண்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட்ல பார்த்தா நம்ம லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நாளே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கப்பல்ல போய்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. கோபி சொல்லிட்டு இருக்கான், இதே மாதிரி பண்ணா நேவி பேஸை நோக்கி நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா கோபி, அப்பனா உண்மையிலே சூப்பரா இருக்கும், நல்லபடியா நம்ம போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கான். நம்மளால லூஃபி நக்கலை சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த நேவி பேஸுக்கு நம்ம போனோம்னா அங்க கிரேட் பைரட் ஹண்டர் அங்கதான்டா இருக்கான். ரோரோன்னு ஜோரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனோட பவுண்டி கண்டி ஆப்போசிட்ல இருக்க எவனையும் பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் கொன்னு எரிஞ்சிருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கான் ஒரு அரக்கண்டா, அவன் வேற லெவலான ஆளுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த எபிசோட் நம்ம பைரட் ஹண்டர் ஜோரோவை பத்தி தான் பார்க்க போறோம். பார்த்தா நேவி பேசிக்கே வந்துட்டான். நம்ம ஜோரோவை காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு அவன் லூஃபி பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். அவனை உண்மையிலேயே குருவுல சேக்க போறியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபி கேட்டுக்கிட்டே போறான். அவன் ஆமாடா, அவனை மாதிரி எனக்கு ஸ்வாட்ஸ்மேன் கண்டிப்பா தேவை, அவன் உண்மையிலே நல்லாளா இருப்பான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். லூஃபி பழத்தை எடுத்துட்டு ஒன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஜோரோ எங்க இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேட்க உன்னை எல்லாருமே மிரண்டாங்க. டேய் ஜோரோ பேருங்க சொல்லக்கூடாடா, அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பேருன்னு சொல்லிட்டு இருக்கான் கோபி. டேய் நீனு ஒரு காலத்துல மெரேனா தானே ஆக போறோம்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா, இந்த இடத்துல கேப்டன் மார்கன் தாண்டா அந்த பேஸ்ல உள்ள கேப்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் மார்கனா யாரடா அவன் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே போறான். பார்த்தா ஒவ்வொரு பேரை சொல்ல மக்கள் எல்லாம் பயப்படுதாங்க. இந்த ஏரியாவை பார்க்க சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி போய்கிட்டே இருக்கான். கேப்டன் மார்கன் பேரை சொன்னா ஏன் இவங்க பயப்படுதாங்க ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் பாட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கான். பார்த்தா மெரேன் பேஸ் வாசலுக்கே வந்துட்டான். ஃபைனலா நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். இங்க தாண்டா நான் வரணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா லூஃபி செவர் மேல ஏறி உள்ள போய்கிட்டு இருக்கான். அந்த அரக்கன் எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை வந்து பிரிசன் செல்ல அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கோபி சேட நாம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஜோரோ வெளியே தான் கெட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. இங்க யாரையே கெட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. பார்த்தா கோபி பார்த்து மிரட்டான். பிளாக் ஹூடு பார்த்தா கெட்டி வச்சிருக்கானுங்க. இவன் தாண்டா ரோரோன்னு ஜோரோன்னு சொல்லிட்டு கோபி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவனை ஏன்டா ரோப்ல கட்டி வச்சிருக்கானுங்க, அவன் எப்படி என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்க டேய் அவன் தாண்டா ரோரோன்னு ஜோரோன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை மட்டும் எடுத்து விட்டுறாதடா, உன்னை கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நான் நல்லா ஸ்ட்ராங்கான ஆள் தான்டா, என்னையெல்லாம் எவனும் தொட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. ஜோரோ அங்க கத்திட்டு இருக்கான். டேய் பொடியுங்களா என்ன எதுக்குடா அங்க இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் லூஃபி இவனெல்லாம் குருல சக்காடா, இவன் பாக்கே பயங்கரமானு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா பக்கத்துல ஒரு ஏணிப்பிடி வருது. பார்த்தா ஒரு குட்டி குழந்தை வருது. பார்த்தா ஏணிப்பிடியை போட்டு அந்த பொண்ணு கீழே இறங்குதா. கோபி மிரண்டா யாடாத பொண்ணு சொல்லிட்டு லூஃபி அவளை ஸ்டாப்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன வேணும்னு சொல்லிட்டு சோறா கட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கு வயிறு பசிக்குன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உனக்கு ரைஸ் பால் சாப்பாடு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு. இவ்வளவு நேரம் கண்டிப்பா சாப்பிட்டு மாட்டேன், உனக்கு கண்டிப்பா அந்த சாப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. இதை நானா பண்ணேன், உனக்கு பிடிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கெல்லாம் ஒன்னும் பசிக்கல, இங்க ஒழுங்கு முடியாத இங்க இருந்து போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜோரோ நீனா போறியா அவனை அடிச்சு நொறுக்கவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்க இருந்து ஒரு பையன் வரான். அவன் தான் கேப்டனோட பையன். யார்டா இவன் சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். கோபி ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பாடா அந்த பொண்ணு சேஃப் ஆயிட்டாப்பா, இவன் ரோரோனோ ஜோரோ பக்கத்துல போயிருந்தா அந்த பொண்ணை கொண்டிருப்பான். இப்ப நேவிக்காரங்களே இந்த பொண்ணை காப்பாத்திடுவான்னு சொல்லிட்டு இருக்கான் கோபி. ரைஸ் பால்ஸ் எதுக்கு நீ கையில வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சடனா வாங்கி சாப்பிட்டுதான். சாப்பிட்டுட்டு என்ன இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, இதுல சுகர் போடக்கூடாது சால்ட் எல்லாம் போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இதுல ஸ்வீட்டை போட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு. பார்த்தா அதை வாங்கி கீழே போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாவ. இப்பெல்லாம் மிதிக்காது, நான் சாப்பாடு செஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா சடனா அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா. இந்த நோட்டீஸை நீ படிக்கவே இல்லையா, யார் இந்த கிரிமினல் பக்கத்துல ஹெல்ப் பண்ண வந்தாலும் அவளை கொன்றுவோம், இது நேவி கேப்டன் மார்கன் போட்ட ரூல்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பனா கேப்டன் மார்கனோட பையனான்னு சொல்லிட்டு கோபி பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணத்துக்கு வெளியத்துக்கு வீசுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னோட ஆர்டர் கேளுங்கன்னு சொல்றான். சரின்னு சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்த அந்த பொண்ணை தூக்க போறானுங்க அவனுங்க. பார்த்த அந்த பொண்ணத்துக்கு வீசுறாங்க. பார்த்ததுக்கு நம்ம லூஃபி பாஞ்சதும் பொண்ணை காப்பாத்திட்டான். பொண்ணை கோபி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு நேவி ஆபீசர் இந்த மாதிரி பண்ணுவார் நினைச்சு கூட பாக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பையன் நக்கலா சிரிச்சிட்டு போறான். பார்த்தா ஜோரோ இதை பத்திலாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஏய் உனக்கு சாவி இதே கொடுத்துட்டாங்க, இன்னமாடா நீ உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் என்னதான் சொன்னாலும் நான் இங்க உயிரோட தான் இருக்க போறேன், அதுல உனக்கு எதுவும் பிரச்சனை சொல்லி கேட்கறான். ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லிட்டு நக்கலை சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கான். 10 நாள் தான் இருக்கு, நான் உயிரோட தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்பெல்லாம் எப்படி இருப்பாங்க லூஃபின்னு சொல்லிட்டு பேசிட்டு கோபி. பார்த்தாங்க லூஃபி ஆளே காணோம். பார்த்தா லூஃபி உள்ள வந்துட்டான். டே நீ கெட்டவன் கேள்விப்பட்டேன், அப்படியான்னு லூஃபி கேட்கறான். நீ யாரடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சாரா கடல்ல நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன்னு கேள்விப்பட்டேன், அப்படியாடான்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் லூஃபி. மட்டும் 1 நிலமல இங்க இருந்திருந்தோம்னா 3 நாள்ல பசியால துடிச்சு செத்துருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட ஸ்பிரிட் அதிகம் உள்ளவன்டா, நான் இங்க கண்டிப்பா உயிரோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை லூஃபி டவுன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே உனக்கு எடுத்து தர முடியுமான்னு சொல்லி கேட்கறான். இது நீ சாப்பிடுவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இது ஆல்ரெடி மண்ணில் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். டே என்கிட்ட குடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா லூஃபி எடுத்து ஜோரோ கொடுக்குறான். பார்த்தா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஜோரோ. இது உண்மையிலே நல்லா இருக்குடா, சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா லூஃபி வெளியே வந்துட்டா. நீ கொடுத்த சாப்பாடு அந்த ஜோரோ சாப்பிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை அதை கேட்டு இந்த பொண்ணு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஊர் முழுக்க ஜோரோ கெட்டவன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் கிடையாதான்னு சொல்லிட்டு கோபி கேட்கறான். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருக்காவா. அது
அது எப்படி அவன் நல்லவன் சொல்லிட்டு நீ சொல்றன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். தப்பு எல்லாமே ஹெல்மெப்போக்குள்ளதுன்னு சொல்றாவா. கேப்டன் மார்கனோட பையன் இருந்த ஹெல்மெப்போ அவன் பண்ண தப்பு தான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அப்படி பழச யோசிச்சு பாக்குறா. பார்த்து இந்த ஹெல்மெப்போ அவனோட டாக கூட்டு வந்திருக்கான். பார்த்தா அதை கூட்டு வந்து எல்லாத்தையும் பயம் குடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தது ஓனாய் மாதிரி இருக்கு. பார்த்தா சடனா ஒரு ஹோட்டலுக்குள்ள வந்து அங்க உள்ள சாப்பிட ஆரம்பிச்சுட்டு பார்த்தா அந்த பொண்ணோட அம்மாவோட ஹோட்டல் தான் அது. என்னோட டாக் வந்து உன்னோட கடைக்குள்ள சாப்பிடுறது எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹெல்மெப்போ. அதுல ஒண்ணு இல்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அம்மா. சடனா பார்த்தா அந்த நாய் சும்மா இல்ல பாஞ்சு வந்து பொண்ணை கடிக்க போகுது. அதுக்குள்ள பார்த்தா ஜோரு அங்கதான் நின்னுகிட்டு இருந்திருக்கான். பார்த்தா கட்டையத்துக்கு வீசி இருந்திருக்கான். யாரா நீ, ஏன் நாய் எதுக்கடா நீ அடிச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வராவ. டே நீ தானடா பைரட் ஹண்டர் ஜோரோன்னு சொல்லி கேக்குறான். என்னோட பேரு பைரட் ஹண்டர் ஜோரோ தான் சொல்லிட்டு இருக்கான். நேவி எதுக்குடா நீ எதுக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். வாயை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஹெல்மெப்போ வந்து வெட்டி வீச போறான். பார்த்தா ஜோரோ நகண்டு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனே அடிச்சு நொறுக்குதான். நம்மளால சோடத்துக்கு நின்னுக்கிட்டு இருக்கான். நீ உன்னோட நாய் என்னை ரொம்ப வெறுப்பத்துறீங்கடா, இது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை கொன்றுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா நம்ம வேணா நம்மளுக்குள்ள ஒரு டீலை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பொண்ணையும் அம்மாவையும் நல்லபடியா மதிக்கணும்னா ஒன்னே உயிரோட விடணும்னா அதுக்கு ஒரு டீலை போடுவோம் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஒரு மாசம் சொல்றான். 1 மந்த் மட்டும் நான் சொல்றது செஞ்சினா எல்லாமே ஓகேன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஜோரோ ஓகேன்னு சொல்றான். சோட கீழே போடுறான். உன்ன இந்த பொண்ணு இந்த கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி 3 வாரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 10 நாள் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அந்த பொண்ணு. ஹெல்மெப்போ அவன் கையை கெட்டி போட்டு அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருப்பான். கெட்டி வச்சு அடிக்கதான் அவனோட வேலையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அந்த பொண்ணு. பார்த்தா அவன் கடைக்கு போறான். கடைக்கு போயிட்டு அங்க போய் சாப்பிடுதான். எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குதான். இந்த கடையில என்னெல்லாம் இருக்கு, என்ன சரக்கு இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்மெப்போ கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா நாமி அங்கதான் உட்காந்துருக்கா. ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நாளைக்கு ஜோரோவை கொன்னு எரிய போறோம்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபி அங்க வந்துட்டான். டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தா ஹெல்மெப்போ தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். யாரா நீ சொல்லிட்டு ஹெல்மெப்போ மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் கேப்டன் மோர்கனோட பையன் சொல்லிட்டு பாக்குறான். அதுக்கு என்னடா அவன் மூஞ்ச ஒட்டச்செறியதாண்டா என்னோட வேலைன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. டே நேவி இடத்துக்குள்ள வந்து என்னடா சண்டைக்கு வந்து சொல்லிட்டு கோபி கேட்டுக்கிட்டு இருக்கான். மைண்ட நான் கிளியர் பண்ணிட்டேன்டா. டே நான் மைண்ட கிளியர் பண்ணிட்டா. ஜோரோ கண்டிப்பா என்னோட குரூல சேர்ந்தே தீர்வான்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. அப்புறம் பார்த்தா மெரனை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா கேப்டன் மார்கன் தான் உட்காந்துருக்கான். பார்த்தா சடனா ஒரு ஆபீசர் வரான். அங்க வந்து அவன் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஊர்ல வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பத்தி எல்லா தகவலையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா பேசிக்கிட்டு சடனா ஹெல்மெப்போ ஓடி வரான். அப்பா என்னை ஒருத்தன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி ஜோரோ தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் அப்படியே மயங்கின மாதிரியே கிடக்கான். பார்த்தா அவனோட சின்ன வயசு கதையை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டே ஜோரோ நீ ரொம்ப வீக்கா இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வேர்ல்டுலயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்போர்ட்ஸ்மேன் அவன் சொல்லிட்டு அதை நான் செஞ்சே தீருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அவன் சடனா முழிக்கிறான். பார்த்தா லூஃபி கண்ணு நின்றுட்டு இருக்கான். என்னடா வார போற, எதுக்குடா வார, இப்ப எதுக்குடா வந்தன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட க்ரூல சேர முடியுமான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நான் வந்து பைரட் யாரால களத்துல இறங்க போறேன்டா, அதுக்கு நான் புதுசா க்ரூ சேர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட க்ரூல நீ சேர விரும்புறியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. இந்த கிரிமினல் இதுக்கெல்லாம் நான் வரவே போறதில்லடா, இதுல எனக்கு ஐடியாவும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பைரட்டுக்கு அப்படி என்னடா பிரச்சனை, பைரட்டா இருந்தா சூப்பரா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வெரி பவுண்டி ஹண்டராவும் இருக்க வந்தா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல இது வரைக்கும் நான் தப்பு பண்ணது இல்லடா, இனிமேல் எது தப்பு பண்ண போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான். வாழ்க்கையில என்ன முடிவு எடுத்துக்கணும் அதை தாண்டா நான் அக்காம்ப்ளிஷ் பண்ண போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நான் முடிவு எடுத்துட்டேன், நீ என் குருவுல சேர்ந்தே தெரியணும்னு சொல்றான். நீ எதுக்குடா முடிவு எடுக்காத, நாளாடா முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எதுக்குடா டிசைட் பண்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஸ்வாட்ஸ் வச்சிருக்க நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி அந்த ஹெல்மெப்போ வந்து என்னோட ஸ்வாட எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. சரி அதை வந்து எனக்கு எடுத்துறவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட ஸ்வாட உனக்கு கிடைச்சா நீ என் குருவுல சேருவேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் சேர முடியாது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் படுக்கு போய்கிட்டே இருக்கான். யாரடா அந்த கோமலி எங்கடா போறான்னு சொல்லிட்டு எந்த டைரக்ஷன்ல போறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமா நான் இந்த டைரக்ஷன்ல தான் போகணும்னு சொல்லிட்டு சொன்ன கம் கம் ராக்கெட்னு சொல்லிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கான். ஜோரோ மிரண்டான். பார்த்தா நம்மளி எந்த இடம் கூட பயப்படாம அவன் படுக்கு போய்கிட்டே இருக்கான். நேவி பேஸ்க்குள்ள களத்துல இறங்கி ஸ்வாட் எடுக்க போய்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் கேப்டன் மார்கனை கட்டுறாங்க. பார்த்தா அவனுக்கு ஒரு சிலை ரெடி பண்ணிருப்பான் பொழுது அதை ரெடி பண்ணி அப்படி நிமித்திக்கிட்டு இருக்கான். அப்பா என்னை ஒருத்தர் அடிச்சிருக்கான், நீங்க அவனை வந்து அடிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹெல்மெப்போ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சிருக்கா ஹெல்மெப்போன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லப்பான்னு சொல்றான். நான் இப்ப அடிக்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு போடு போடுறான். உன்னை எவன்டா அடிச்சான்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அப்பா எவ்வளவு பெரிய கிரேட் ஆனாலும் உனக்கு தெரியுமாடான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வீசுறான். அவன் சேட்டான ஒரு விஷயம் கேள்விப்பட்ட, ஒரு சின்ன பொண்ணு நம்ம இடத்துக்கு வந்துட்டு போனாலாமே அப்படியான்னு சொல்லிட்டு அப்பா கேட்கிறாரு. அவனும் ஆமான்னு சொல்றான். ஆமா ஒரு சின்ன பொண்ணு வந்தான்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் நீ அவளை கொண்டிருக்கன்னு நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது ஒரு குழந்தைன்னு சொல்றான் ஹெல்மெப்போ. இந்த பொண்ணு கொல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கேப்டன் மார்கன். சார் அது ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மெரேன் காரனுங்க. என்னோட பேச்ச கேட்கலாம் உங்க எல்லாத்தையும் கொன்றோன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை துரோகின்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா வந்து அடிச்சு நொறுக்குதான், லிட்டர்மெண்ட் நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு நான் தான்டா கேப்டன், நான் என்ன சொல்றேன்னு அதை மட்டும் தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா மெரேன்லயே வந்து ரொம்ப மோசமான ஆளா இருப்பா உங்களுக்கு. இடத்துல எனக்கு எது முக்கியமோ எது பிடிக்கும் அதை மட்டும் தான் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க சிலையை செய்யறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும். முதல்ல அந்த சிலையை நிமித்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிலையை அப்புன்னு சொல்லிட்டு அப்படி நிமித்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் உன்னை லூஃபி கட்டுறாங்க. ஜோரோட ஸ்வாட
சோரனை எங்கடா தேடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடி போய்கிட்டே இருக்கான். இங்க அப்படி தூக்கிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா மேல ஏதோ ஒரு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் என்னோட ஸ்டாச்சுல ஏதாச்சும் ஸ்கிராட்ச் விழுந்துச்சு, உங்க தலையை வெட்டி எடுத்துரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம முதல்ல மேல போன்னு சொல்லிட்டு கம் கம் ராக்கெட்னு சொல்லிட்டு பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா வானத்துக்கே போயிட்டான் லூஃபி. பார்த்தா போன ஸ்ட்ரெயிட் அந்த ஸ்டாச்சு பிடிச்சி இழுத்து ஸ்டாச்சு மேல வந்து விழுந்துட்டான். பார்த்தா ஸ்டாச்சு சாஞ்சிட்டு 2 துண்டா போயிருச்சு. பார்த்தா இடுப்புக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா உடஞ்சி தரவே விழுந்துருச்சு. இவனை புடிங்கடா, இவனை நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவன் தான்ப்பா என்ன அடிச்சான்னு சொல்லிட்டு இருக்கான் ஹெல்மப்போ. ஜோராட்ட இருந்து ஒன்னு எடுத்துலடா, அதை உன்ட்ட வேங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி ஹெல்மப்போ தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. டே அவன் தப்பிச்சு போக கூடாடா, அவனுக்கு கூட்டுவாங்கன்னு சொல்றான். பார்த்தா இங்க பேசிக்கிற நேரத்துல சடனா பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து ஜோராவை காப்பாத்த வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா இதுல ஒரு பக்கம் நாமி வேற உள்ள புகுந்துட்டா. அவளுக்கு திருடுதான் வேலை, இங்கதே திருட வந்துட்டாவா. இங்க லூஃபி வந்து ஹெல்மப்போ தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். டே ஜோரோட ஸ்வாட் எங்க இருக்குன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. டே நீ தூக்கிட்டு போகாத, நான் சொல்ற இடத்துல இருக்கு, நான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா இவன் கிராஸ் பண்ணி வந்து அந்த ரூமுக்கு போன்னு சொல்றான். பார்த்தா இதுல ஒரு பக்கம் போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சடனா வந்து கண்ணை தூக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. டே என்னை சொல்ற நினைச்சுக்கணும், இவன் செத்துறான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கோபியை காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா ஜோரோட கெட்ட அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கான். டே என்னைய காப்பாத்தணும், உன்னை கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு. இங்க நடக்குது நேவில நடக்கிற மாதிரியே இல்ல, நான் மெரைன்ல ஒரு சிறந்த ஆளுங்க நினைக்கேன், ஆனா இங்க இருக்கவங்க கெட்டவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கோபி. இன்னும் 10 நாள் தான்டா இருக்கு, நானே ரிலீஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை நாளைக்கு கொல்லுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க, அதனால உங்களை இப்ப நான் கெட்ட அவுத்தோட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் கோபி. அது மாதிரி உங்களுக்கு இப்படி நடந்ததுக்காண்டி லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். அவன் ஹெல்மெட்டோவே அடிச்சு நொறுக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் கோபி. ஏன்டா அப்பலாம் பண்ணான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்க பைரட் ஆக போறீங்களா எனக்கு அதெல்லாம் தெரியல, ஆனா லூஃபிக்கு நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே தீருன்னு சொல்லிட்டு இருக்கான். லூஃபி ஒரே ஒரு ஆளால மட்டும் தான் உங்களை காப்பாற்ற முடியும், அவனை உங்களால காப்பாற்ற முடியும், உங்களால தான் அவனை காப்பாற்ற முடியும் சொல்றான். பார்த்தா இவன் கெட்ட அவுத்துக்கிட்டு இருந்ததுல சடனா பார்த்தா அங்க கேப்டன் மார்கன் வந்துட்டான். டே நீ அவுத்து விட்டது கண்டி உன்னை என்ன கொல்ல வந்திருக்கா, உனக்கு சாவுதாண்டா தண்டனைன்னு சொல்லிட்டு இருக்கான். லூஃபி ஒரு பக்கம் வந்துட்டான், இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தாங்க மொத்தம் 3 ஸ்வாட் இருக்கு. என்னடா 3 இருக்குன்னு சொல்லிட்டு இதுல எதுல சோரோக்குள்ள சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கண்ணாடி வெளியடி வெளியேட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆளுக்கு சண்டைக்கு தயாரா நின்னுட்டு இருக்கானுங்க அவனுக்கு. அது மாதிரி உன்னை வந்து காப்பாத்த ஸ்ட்ரா கட்டு வச்சு ஒருத்தன் வந்தான்டா, அவன் உன்னோட ஆளான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் நான் எவனே சேர்த்து நான் சண்டை போட்டது கிடையாடா, இது வரைக்கும் நான் எவனுக்கு அடி பண்ணிச்சது கிடையாது சொல்லிட்டு இருக்கான். நான் தாண்டா ரோரோன்னு ஜோரோன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், நான் யாரும் உன்ட்ட காட்ட போறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் கேப்டன் மார்கன். ஏன் பண்ணி ஷூட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்த ஒரு பக்கம் ஜோரோ வேற பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம கதை அப்படியே முடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் லூஃபி கட்டுறாங்க. கம் கம் ராக்கெட்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி பறந்து வரான். இங்க ஒரு பக்கம் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபி நடுவில் வந்து விழுந்துட்டான். பார்த்தா புல்லட் அவங்கள படுது, பார்த்தா ரப்பர் மாதிரி படுது, பட்டுட்டு நம்மால் ரிட்டர்ன்ல விடுதான். டே இதெல்லாம் என்கிட்ட ஒர்க்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் தான் சொன்னோம்டா ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஆனாலும் சொல்லிட்டு என்கிட்ட இது ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீ யாருடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ரோரோனா ஜோரோ. நான் தான் மங்கி டி லூஃபி, வருங்காலத்துல கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன்னு சொல்லி நக்கலா சிரிக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கமெண்ட் பண்ணுங்க. See you, bye.